வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு மோர் குழம்பு செய்ய போகிறோம். மோர் குழம்பு வந்து காய்கறி போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். காய்கறி அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வெண்டிக்காய், சுரக்காய், நீர் பூசணி அந்த மாதிரி போட்டு செய்யலாம். தேங்காய் பூ வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உரப்புக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உரப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்க நீங்கள் இன்னொன்று கூட வச்சுக்கோங்க. சீரகம் கொஞ்சம், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இது வந்து துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அந்த கெட்டித்தன்மைக்காக. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம். தயிர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் எடுத்துருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு, ஊற வச்சிருக்க துவரம்பருப்பும் அரிசி. ஒரு மணி நேரம் ஊற வைங்க. பச்சரிசி ஊற கொஞ்சம் லேட் ஆகும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இதை வந்து நைஸாக அரைச்சிடுவோம். ஆயில் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம், தண்ணி ஊற்றிக்குவோம். பச்சரிசி, துவரம்பருப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ உரப்பு உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மோர் ஊற்றின பிறகு தான் அந்த உரப்பு வந்து காம்பன்சேட் ஆகும், அந்த புளிப்புக்கும் உரப்புக்கும். இப்போ உரப்பு கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்த பிறகு நம்ம மோர் ஊற்றணும். இப்போயே நீங்கள் மோரை ஊற்றிட்டீங்கன்னா அந்த சூட்டுக்கு மோர் புளிச்சு போயிடும். அதனால இது நல்லா கொதி வந்து பச்சை வாடை போன பிறகு அப்புறம் நம்ம மோரை ஊற்றுவோம். எவ்வளோ கெட்டியாக வந்துச்சுன்னு பாருங்கள். பச்சரிசியும் துவரம்பருப்பும் பச்சை வாடை போய் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம மோரை ஊற்றலாம். அதாவது தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம், கட்டி இல்லாமல். இப்போ லேசாக ஒரு 2 செகண்ட் மட்டும் லேசாக பபுள்ஸ் வரவும் நம்ம அமர்த்திடுவோம். இப்போ உரப்பு உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. உரப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நான் 3 பேருக்கு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் வச்சுக்க முடியாது. திரும்ப கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மோர் வந்து புளிப்பு வாடை வந்துடும். ஒரு நேரம் தான் வச்சுக்கலாம் நீங்கள். பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ அமர்த்திடலாம். மோர் குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.